இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பொதுக்கால ஞாயிறின் 19ஆம் வாரத்தில் நுழைந்திருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்திகள் எல்லாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அவர் நம்மை பாதுகாக்கின்ற கடவுளாக இருக்கிறார் என்ற உண்மையைத்தான். ஒரு கிராமத்தில் ஒரு முனிவர் இருந்தார். அவரிடம் ஏராளமான மாணவர்கள் சீடர்களாக இருந்தார்கள். அந்த ஊருக்கு அருகில் இருந்த ஒரு கிராமத்தில் இருந்து வந்த ஒரு இளைஞன் ஒருவன் அந்த முனிவரை பார்த்து, சுவாமி, என்னையும் உங்களுடைய சீடராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டான். ஆனால் அவரோ இந்த இளைஞனுடைய உருவத்தை பார்த்தார். அவன் படிப்பறிவற்றவனாக இருந்தான். ஏழு எளிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவனாக இருந்தான். எனவே அவனை தட்டி கழிக்க ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் அவர் இருந்தார். ஆனாலும் இவனோ விடாப்பிடியாக எப்படியாவது நான் உங்களுடைய சீடனாக இருக்க வேண்டும் என்று மிகவும் வேண்டிக் கொண்டதால் வேறு வழியில்லாமல் அவனை பேருக்காக சீடனாக ஏற்றுக்கொள்வதாக சொன்னார். அப்போது அவன் சொன்னான், சுவாமி, எனக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுங்கள், நான் தியானித்து கொண்டே போகிறேன் என்று அவன் கேட்டான். அப்பொழுது ஏதோ வாயில் வந்த ஒரு வார்த்தையை அவனிடம் சொல்லி, இந்த வார்த்தையை நீ விடாமல் சொல்லிக்கொண்டே போ என்று சொல்லுகிறார். அவனும் அதனை வேத வாக்காக நினைத்து கொண்டு அந்த வார்த்தைகளை அவன் தியானித்து கொண்டே போகிறான். இப்படியாக நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய மழை அங்கே பெய்கிறது. அதனால் வெள்ள பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த படிப்பறிவற்ற இளைஞனுடைய ஊரிலிருந்து இந்த முனிவரிலிருந்து ஊருக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவன் ஆற்றை கடந்து வர வேண்டும். இவன் அந்த ஜெபங்களை தியானித்தவனாய் ஆற்று வெள்ளத்தில் அவன் நடந்து இக்கரைக்கு வருகிறான். இதை பார்த்த அந்த முனிவருடைய ஒரு சீடன் ஓடி சென்று, சுவாமி, புதிதாக ஒருவனை சேர்த்து கொண்டீர்களே, அவன் தண்ணீரில் நடந்து வருகிறான் என்று சொன்னார். அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி, வரட்டும் பார்க்கலாம் என்று வந்த பிறகு அவனிடம் கேட்டார், எப்படி நீ இந்த வெள்ளத்தில் ஆற்றை கடந்து வந்தாய்? அப்போது அவன் சொன்னான், சுவாமி, தாங்கள் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை நான் சொல்லிக்கொண்டே நடந்து வந்தேன். என்னால் நடக்க முடிந்தது. ஆற்றை கடந்து நான் வந்துவிட்டேன் என்று சொன்னான். அப்படியானால் மீண்டும் உன்னால் செல்ல முடியுமா என்று கேட்டபொழுது, நிச்சயமாக என்று சொல்லி வாருங்கள் என்று அழைத்து கொண்டு வருகிறான். வருகின்ற வேளையிலே இருவரும் ஆற்றின் அருகில் வந்து நிற்கின்றார்கள். இவன் கண்களை மூடி ஜெபம் செய்தவனாய் அந்த தண்ணீரில் நடக்க ஆரம்பிக்கிறான். திரும்பியெல்லாம் பார்க்கவில்லை. இப்போ நடந்து கொண்டிருக்கிறான். முனிவரால் நடக்க முடியவில்லை. அவருடைய கால் முட்டி நனைந்தது, முட்டிக்கு மேல் வந்தது. தண்ணீரின் மேல் நடக்க முடியவில்லை. மீண்டும் கரைக்கு வந்து விட்டார். அந்த சீடன் திரும்பி பார்த்தான். குருவானவர் ஆற்றங்கரையில் இருப்பதை பார்த்துவிட்டு, என்ன சுவாமி, வரவில்லையா என்று கேட்ட பொழுது, நீ செல் மகனே, நாளை பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டான். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த இளைஞன் படிப்பறிவற்றவனாக இல்லாதவனாக இருந்தாலும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவனாக இருக்கிறான். எனவேதான் அந்த குருவானவர், அந்த சுவாமி சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபம் அர்த்தமில்லாமல் இருந்திருந்தாலும் அதை அவன் அர்த்தம் உள்ளதாக மாற்றிக்கொண்டு கடவுளை மட்டுமே நினைத்தவனாய் அவன் ஜெபித்ததால், நம்பிக்கை கொண்டதால் அவனால் எளிதாக கடக்க முடிந்தது. இந்த குருவானவர் எவ்வளவோ பயிற்சி பெற்றிருந்தாலும் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாததால் ஆற்றில் அவரால் நடக்க முடியவில்லை. இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் சகோதர சகோதரிகளே. காரணம் என்ன? இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமை. என்னதான் அவர் முனிவராக இருந்தாலும் நம்பிக்கை என்பது அவரிடம் இல்லாத ஒரு காரணத்தால் அவரால் அந்த இளைஞனைப் போல ஆற்றை கடந்து செல்ல முடியவில்லை. அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வினைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. குறிப்பாக நற்செய்தி வாசகமானது. முதல் வாசகம் கூறுகின்ற செய்தி என்ன? முதல் வாசகம் சாலமோனுடைய இறப்பிற்கு பிறகு அவர் ஆண்டு வந்த அந்த நாடானது, யூதா நாடானது இரண்டாக பிளவுபடுகிறது. வடக்கு பகுதியில் வாழுகின்ற மக்கள் கிபி 922ஆம் ஆண்டிலே தனியாக பிரிந்து
தங்களுக்கென்று சமாரியாவை தலைநகராக வைத்துக்கொண்டு இஸ்ராயேல் என்ற நாட்டை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அங்கே அவர்கள் தங்களுக்கென ஒரு ஆலயத்தை கட்டிக்கொள்ளுகிறார்கள், தங்கள் மக்கள் வழிபடுவதற்காக. அது மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கிருந்த புறவினத்து மக்களோடு உறவு கொண்டு குழந்தைகளை பெற்றவர்களாய் ஒரு புதிய இனத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அந்த வழியிலே வந்த ஆகாப் மன்னனும் உண்மை கடவுளை மறந்தவனாய், கடவுளை மறந்து பொய் தெய்வங்களுக்கு வழிபாடு செய்கின்ற ஒரு நபராக அவர் மாறிவிடுகிறார். அவர் மணந்து கொண்ட பெண் ஜெசபெல் என்பவரும் புறவினத்து பெண்ணே. இந்த புறவினத்து மக்கள் பாகால் என்ற ஒரு தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது போலி தெய்வம் என்று தெரிந்திருந்தாலும் அது உண்மை தெய்வம் என்று யூத அரசன் இஸ்ராயேல் கடவுளுடைய அரசனான ஆகாப் ஏற்றுக்கொண்டு நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதனை கண்டித்து திருத்திக் கொண்டு வருவதற்காக இறைவன் அனுப்புகின்ற இறைவாக்கினர்தான் எலியா. இந்த எலியா அவரை பார்த்து, உன் தவறை திருத்தி கொண்டு நீ கடவுளுக்கு ஏற்ற மகனாக நீ மாற வேண்டும் என்று அவர் கூறுகிறார். அது மாறுவது போல இல்லை. எனவே அங்கே ஒரு போட்டி நடக்கின்றது. 2 மாடுகளை வெட்டி பாகால் இறைவாக்கினர்கள் தனியாகவும் எலியா தனியாகவும் ஜெபிப்பதாகவும், யாருடைய காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அவரை உண்மையான கடவுள், அவ்வாறு ஏமாற்றப்பட்டவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று ஒரு சவால் முன்வைக்கப்படுகிறது. அதை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே 2 பலிபீடங்கள் ரெடியானது. பாகால் இறைவாக்கினர்கள் 450 பேர் ஒருமனப்பட்டு அந்த பாகாலை அழைக்கின்றார்கள். வாரும் ஆண்டவரே, எங்கள் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் என்று. ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. அதன் பிறகு எலியா தன் காணிக்கை முன்னால் அமர்ந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார். உடனடியாகவே மன்றாட்டு கேட்கப்படுகிறது. அந்த காணிக்கை எரிக்கப்படுகிறது. இதன் மூலமாக உண்மை கடவுள் யாவே என்பதை அவர் உணர வைக்கிறார். எனவே அந்த 450 இறைவாக்கினர்களையும் அவர் கொன்று விடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஜெசபேல் அரசி இறைவாக்கினர் எலியாவை கொல்வதற்காக உத்தரவோடு வருவதை அவர் கேள்விப்பட்டு உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார். ஓடி ஒளிந்து கொள்ளுகின்ற வேளையிலே இறைவன் என்னை காப்பாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் மனித நிலையில் அவர் பயந்தவராய் பாலைவனத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். அவர் ஓடுகின்ற இறைவாக்கினரை இறைவன் பாதுகாப்பதைத்தான் என்ற வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவ்வாறு பாலைவனத்திலே போகின்றவருக்கு அந்த பாலை நிலத்திலே ஒன்றும் இல்லாத பொழுது தங்குவதற்கு வசதியாக ஒரு சூறை செடியை உருவாக்குகிறார். அது நிழல் கொடுக்கிறது. அதிலே அவர் இளைப்பாறுகிறார். அவருக்கு தேவையான உணவும் நீரும் சரியான நேரத்திற்கு கொடுக்கப்படுகிறது. இவ்வாறு கடவுள் அவரை பராமரித்து பாதுகாத்து அந்த ஒரேவு மலை குகைக்கு அழைத்து போகிறார். அவர் அங்கே பயந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் அவரை அழைக்கிறார். அவருடைய பயத்தை நீக்கி மீண்டும் அவரை தைரியமுள்ளவராக மாற்றுவதற்காக, எலியா, நீ வெளியே வா, நான் உன்னை கடந்து போகிறேன் என்று அழைப்பு விடுக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு வெளியில் வருகிறார். வெளியில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை காத்து கொண்டிருக்கிறார். அவ்வாறு காத்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அவருடைய நினைப்புகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே வருகின்ற அவர் கேள்விப்பட்ட ஆண்டவருடைய வருகை இடியின் மூலமாக, நெருப்பின் மூலமாக, சூறாவளி மூலமாக, இன்னும் பல சக்தி மூலமாக அவர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இறைவன் அப்படியெல்லாம் வரவில்லை. அவர் நின்று கொண்டிருந்தார். சுழல் காற்று அவரை கடந்து சென்றது. ஒன்றும் நடக்கவில்லை. ஆண்டவர் அதிலே இல்லை. நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லை. 3வதாக தீ கிளம்பி அவரை கடந்து போனது. அப்போதும் ஆண்டவர் இல்லை. அதனைத் தொடர்ந்து மெல்லிய காற்று ஒன்று வந்தது. தன்னை அறியாமலேயே தன்னிடமிருந்த போர்வையால் முகத்தை மூடிக்கொள்ளுகிறார். காரணம், இறைவன் அவரை கடந்து போனதை அவர் உணர்ந்தார். நாமும் பல சமயங்களில் அன்பார்ந்த சகோதரமே இப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளே சில வரையறை வகுத்து கொண்டு கடவுள் இப்படித்தான் இருப்பார் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்குள் கடவுள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஒரு நண்பரிடம் கேட்டார், ஃபாதர், என் குடும்பத்தில் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. விடிவுகாலம் கிடைக்குமா என்று தெரியவில்லை. எனவே எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அவ்வாறு ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் ஏதாவது செய்தி எனக்கு கொடுத்தால் என்னிடம் சொல்லுங்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், கடவுள் என்ன குறி சொல்லுகிறவரா? தேவையில்லை.
கடவுளுக்கு நம் தேவை என்னவென்று தெரியும். நாம் நம்பிக்கையோடு அவரிடம் வருகின்ற பொழுது அவர் நமக்கு தேவையானதை கொடுக்கின்ற கடவுளாக இருக்கிறார். இதை நீங்கள் உணர்ந்தாலே போதும், எல்லாம் நல்ல விதமாக நடைபெறும். தவறான எண்ணங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டாம் என்று நான் கூறினேன். நாம் எப்பொழுது கடவுளிடம் நம்மை சரணடைய செய்கிறோமோ அப்போது கடவுள் நமக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கொடுப்பார் என்பதுதான் உண்மை. பிரியமான சகோதரனே, சகோதரி, எனவே நாம் கடவுளை நமது கட்டத்துக்குள் கொண்டு வர வேண்டாம். நாம் அவரது கட்டத்துக்குள் வாழ்வதுதான் சாலச் சிறந்ததாகும். இரண்டாவது வாசகமும் அதைத்தான் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இரண்டாம் வாசகத்திலே பவுலடியார் கூறுகிறார், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட சொந்த இனமான அந்த யூத மக்கள் மீட்கப்பட்டதையும் பாதுகாக்கப்பட்டதையும் மறந்தவர்களாய் இயேசுவை இறைமகனை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். ஏன், நான் கூட அப்படித்தான் இருந்தேன். இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தேன். ஆனால் என்னை இறைவன் மாற்றிவிட்டார். இன்று நான் அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவருக்கு உகந்த ஒரு மகனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே இறைவன் என்னை எல்லா பயத்திலிருந்தும் விடுவித்து புறவிழுத்து மக்களுக்கு அப்போஸ்தலனாக உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லுகின்ற செய்தியைத்தான் நாம் இரண்டாம் வாசகத்திலே கேட்கிறோம். நற்செய்தி வாசகத்துக்கு வருகின்ற பொழுது இயேசு எவ்வாறு உடனிருந்து பாதுகாக்கிறார். அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், பல புதுமைகள் செய்து அதை உணர்ந்த மக்கள் அவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், தான் இறைமகன் என்பதை அவர் பல்வேறு செயல்கள் மூலமாக வெளிப்படுத்தினாலும் அந்த மக்கள் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இந்த வாசகத்துக்கு முன்னால் ஆண்டவர் இயேசு தன் பேச்சை கேட்க வந்த, போதனையை கேட்க வந்த மக்களுக்கு உணவை பலுகச் செய்து அவர்கள் பசியை நிரப்புகிறார், அவர்களை பாதுகாக்கிறார், அவர்களுடைய தேவையை தீர்த்து வைக்கிறார். அதன் பிறகு தன் சீடர்களை புறப்பட்டு இன்னொரு ஊருக்கு போக சொல்லிவிட்டு தான் ஜெபிக்க மலைக்கு போகிறார். அவர் ஜெபித்து விட்டு தந்தையோடு உறவாடிவிட்டு அவர் மீண்டும் வருகின்ற வேளையிலே கடலானது கொந்தளிக்கின்றது. அங்கு போவதற்கு வழி இல்லை. இவர் கடல் மீது நடந்து போகிறார். கடல் மீது நடந்து போகின்ற வேளையிலே படகுக்கு அருகில் வருகின்ற பொழுது சீடர்கள் ஐயோ பூதம் என்று பயப்படுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் இறைவன் அவர்களை, நான் தான், தைரியமாக இருங்கள், அஞ்சாதீர்கள் என்று சொல்லி அவர்களை தேற்றுகின்றார். இந்த நிகழ்வுகள் அவர் கொடுக்கின்ற படிப்பினை என்ன, பாடம் என்ன என்றால், முதலாவது பிரியமான சகோதரனே, சகோதரியே, இறைவனோடு இயேசுவோடு அந்த சீடர்கள் இருந்தாலும் அவருடைய உணர்வுகளை, அவருடைய அந்த உருவத்தை கண்டுகொள்ள முடியாமல் இருந்தார்கள். காரணம், இருளாக இருக்கலாம். அந்த இருள் கண்களை மறைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் பல இருள் நம்மை காணவிடாமல் இயேசுவை மறைக்கின்ற ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது இருள் நம்மை விட்டு அகலுகிறதோ நாம் கடவுளை கண்டுகொள்ள முடியும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, மனித பயம். மனித நிலையில் நாம் பயந்தவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் பேதுருவின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். தண்ணீரில் நடப்பது சாத்தியமில்லாத ஒன்று. ஏதோ ஒரு உருவம் நடந்து வருகிறது என்று சொன்னால் அது ஒருவேளை பேயாக இருக்கலாம், பூதமாக இருக்கலாம் என்று பயப்படுகின்றார்கள். அது மனித உணர்வை வெளிப்படுத்துகின்றது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்று காரியம் நடக்கின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? பேய் விரட்டப் போகிறோம், அல்லது மற்ற மக்களை பார்த்து இதை விட்டு கடந்து வர பார்க்கிறோம். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறோமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. மூன்றாவதாக, நான் தான் என்று இயேசு சொன்னாலும் பேதுரு சந்தேகப்பட்டவராக இருக்கிறார். உண்மையில் அவர்தானா என்று சோதிக்க அவர் பார்க்கிறார். அப்படியானால் நானும் நடந்து வர உத்தரவு தாரும் என்கிறார். அவர் வரச் சொல்லுகிறார். அவ்வாறு வருகின்ற வேளையிலே அவர் நீருக்குள் மூழ்க அவர் சித்தமாகிறார். இது நடந்து போகிறார். நடந்து போவதை பார்க்கின்ற பொழுது அது இயேசுவின் மீது வைத்த நம்பிக்கையை அது வெளிப்படுத்துகிறது. நான்காவதாக, இந்த நம்பிக்கை நிலைத்ததா என்றால் அதுதான் இல்லை. காரணம், மீண்டும் அங்கே ஒரு பயம் வருகிறது. பயம் வர காரணம் என்ன? இயேசுவுக்கும் இவருக்கும் இடையே ஒரு பெரிய உயர்ந்த அலை ஒன்று எழும்ப அந்த அலை இயேசுவை மறைத்து விடுகிறது. இவர் வாழ்க்கையில் பயம் வந்து விடுகிறது. கடவுளை மறைத்த நிலையில் மனிதனுக்கு பயம் வருவதால் அவன் விழுந்து விடுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நாம் அதை எவ்வாறு சமாளிக்கிறோம்? இந்த கொரோனா நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. இது நடக்கின்ற சம்பவங்கள் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கின்றன. வாழ்க்கை எவ்வளவு விரைவாக முடியுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறோம். லெபனானிலே குண்டு வெடிப்பாக இருக்கலாம், மருந்து வெடித்ததாக இருக்கலாம், கேரளாவிலே விமான விபத்தாக இருக்கலாம், அல்லது தேயிலை தோட்ட பகுதிகளிலே மண் சரிவு ஏற்பட்டு உயிரிழந்த நிலையாக இருக்கலாம். இப்படியாக இயற்கை அழித்து கொண்டிருக்கிறது நம்மை. மக்கள் பயந்து கொண்டிருக்கிறார். இது போன்று பல
அலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் கடவுளுக்கும் இடையே எழுந்து வருகின்ற வேளையில் நாம் கடவுளை பார்க்கிறோமா, கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமா, அல்லது பயந்தவர்களாய் மூழ்கு சித்தமாகிறோமா? இதுதான் நம்முடைய கேள்வி. ஆக நாம் தைரியமாக இருந்தால் மாத்திரமே நாம் துணிவோடு நடக்க முடியும். அது நாம் அடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த விதமாக, நீருக்குள் வீழ்ந்தாலும் பேதுரு மனம் சோர்ந்து போய்விடவில்லை. உடனடியாக அவர் கடவுளை நோக்கி அழைக்கிறார். ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கூறுகிறார். எனவே உடனடியாகவே கடவுள் கரத்தை பிடித்து தூக்கி நிறுத்துகிறார். நம்பிக்கை குன்றியவனே, ஏன் பயப்படுகிறாய்? நான் உன்னோடு இருக்கின்றேனே, நீ நம்பவில்லையா என்று கேட்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் கடவுளை நோக்கி அழைக்கின்ற பொழுது அவர் ஓடி வந்து மீட்கின்ற கடவுளாக இருக்கிறார். அவரை கூப்பிட தயாராக இருக்கிறோமா? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் வந்தாலும், அது பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், உடல் பிரச்சனையாக இருக்கலாம், உறவு பிரச்சனையாக இருக்கலாம், இன்னும் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் என்னை விடுவிக்கக்கூடிய கடவுள் உண்டு என்ற நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா பிரியமான சகோதரனே, சகோதரியே? இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். இவைகளை கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் சொன்னது போல இவர் உண்மையிலேயே இறைமகன்தான் என்ற விசுவாச பிரமாணத்தை நாம் தைரியமாக அறிக்கையிட முடியும். எனவே இந்த நாட்களிலே நாம் சந்திக்கின்ற பல போராட்டங்களுக்கு மத்தியிலும் என் இறைவன் என்னை காக்கக்கூடியவர், என்னை கைவிடாதவர், அவர் மீது நம்பிக்கை வைத்து என்னுடைய துன்ப வேளையில் கூவி அழைக்கின்ற பொழுது என் மன்றாட்டுக்கு செவி சாய்க்கின்ற கடவுளாக, என்னை மீட்கின்ற கடவுளாக இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் வாழ முயற்சி எடுப்போம். எனவே இந்த நாட்கள் முழுவதுமாக, இந்த வாரம் முழுவதுமாக இறைவன் கரம் பிடித்து வழிநடத்த, நேரிய வழியில் பயமில்லாமல் வாழ, இறைவன் துணையோடு கரம் பிடித்து நடக்க தேவையான வரத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நமக்கும் இறைவன் தர வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.